ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக என் கர்த்தரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் உங்களுடைய செய்தியின் தலைப்பு, இனி நமக்கு மரணம் இல்லை. இனி நமக்கு மரணம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து வந்து மனிதனாக வாழ்ந்து மரித்தார். அவர் எதற்கு மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். நாம் பாவத்திலிருந்து நீங்களாக்கி மீட்கப்படும்படியாக அவர் மரித்தார். அவருடைய மரணம் என்பது ஒரு பலியை குறிக்கிறது, பலியாக இருக்கிறது. அவர் நமக்காக பலியானார். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் பிரியமானே, இன்றைக்கு உலகமெங்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது உயிர்த்தெழுந்த நாளை நாம் நிச்சயமாக அது ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு காரியம்தான். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் இல்லாதிருந்தால் கிறிஸ்தவமே இல்லாது போயிருக்கும். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்தாரே, அதுதான் பெரிய ஒரு ஹைலைட்டாக உள்ளது. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், கடவுளுக்கு பிறப்பும் இல்லை மரணமும் இல்லை. தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு பிறப்பு ஏது, மரணம் ஏது? உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே இறைவன் இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இறைவன் இருக்கிறார். உலகத்தை படைத்ததே அவர். அவர் எப்பொழுது தோன்றினார் என்று வரலாறும் கிடையாது, யாராலும் கணிக்கவும் முடியாது. கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதி என்று சொல்லும்போது இந்த பிகினிங், துவக்கத்திலே தெய்வம் இருக்கிறார். எனவே அவருக்கு ஒரு பிறப்பு கிடையாது, அவருக்கு ஒரு மரணமும் கிடையாது. அப்படியானால் ஏன் அவர் இயேசு என்ற பெயரில் வெளிப்பட்டார் என்றால், மனிதனுடைய பாவங்களை நீக்கி அவனை ரட்சிக்கும்படியாக இயேசு என்ற பெயரில் அவர் வெளிப்பட்டார். ஆண்டவருடைய திருவிளையாடலை யாராலும் கணிக்கவும் முடியாது, வர்ணிக்கவும் முடியாது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், இவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பிரித்து பிரித்து ஒருவேளை அவர்களுடைய செயல்பாட்டின் நிமித்தம் பார்க்கலாமே தவிர அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்களும் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதான போதகர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், எப்படி 3 பேர் ஒன்றாக இருக்க முடியும் என்று. 3 பேர் ஒன்றாக இருக்க முடியும், மனுஷனால முடியாது, தெய்வம் முடியும். தெய்வம் முடியும். அவர் தெய்வம். அவர் தேவனாகவும் இருக்கிறார், குமாரனாகவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவரை நீ கூறு போடவோ அவரை ஆராய்ச்சி பண்ணவோ எந்த மனிதனுடைய ஞானமும் எட்டவே எட்டாது. அது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு தெளிவுபடுத்தி காட்ட முடியும். எனவே அந்த மனிதனாக ரட்சிக்கும்படியாக மனித அவதாரத்தோடு மனுஷ வடிவிலே வந்தார் அந்த தெய்வம். அவர் 33 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கை இப்படி வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கை மூலமாக மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார், வாழ்ந்தார். அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமானே,
இயேசு கிறிஸ்துவை யாராலும் கொல்லவும் முடியாது, அவரை யாரும் பிடித்து வைக்கவும் முடியாது. ஏனென்றால் பல முறை இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்கு வந்தவர்கள் எல்லாரும் முன்பாக அவர் மறைந்து போய்விட்டார். அவர் பிடிக்க முடியாது. கடைசியாக கெத்செமனே தோட்டத்திலே அவரை பிடிக்க வரும்போது சேவகர்கள் மல்லாக்கா போய் விழுந்து விட்டார்கள். கடைசியாக அவரே ஒப்பு கொடுத்தார். யாரை தேடுகிறீர்கள்? நசரேனா இயேசுவே தானா? இந்தா நான் இருக்கிறேன். பிரியமானே, அதெல்லாம் ஆண்டவருடைய திருவிளையாடல். அவரே ஒப்பு கொடுக்கிறார். அவரே ஒப்பு கொடுக்கிறார். சிலுவை பாடுகள் எந்த மனிதனாலும் அந்த பாடை பட முடியாது. இயேசு கிறிஸ்து அந்த பாடை ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் சொல்றாங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றாரு. அப்போ தேவன் ஒருவர் இருந்து அவரை கைவிட்டார் அல்லவா? தேவன் அவரை ஒருபோதும் கைவிட முடியாது. பிரியமானே, மாமிசத்தில் இருக்கிற நாம் அநேக நேரங்களில் கைவிடப்பட்டவர்களாக காணப்படுகிறோமே என்பதை மாமிசத்தில் இருந்த இயேசு விவரித்து காட்டும்படியாக தான் அவர் கைவிடப்பட்ட நிலைமையிலே காட்டினார். எல்லாம் நமக்காகத்தான் பிரியமானே. எனவே ஆண்டவருடைய பாடும் மரணத்தை யாராலும் விளங்கிக் கொள்வதற்கு ரொம்ப கடினம். பரிசுத்த ஆவியினாலே தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர மனிதனுடைய கண்களினாலே அதை காணவோ மனிதனுடைய இருதயத்திலே அது எதையுமே நாம் நிர்ணயிக்கவே முடியாது. ஆண்டவருடைய பாடும் மரணமும் அவ்வளவு மேலானது. எனவே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையிலே பெரிய கல்லை உருட்டி வைத்தார்கள். அந்த கல்லை உருட்டி வைத்துவிட்டு அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு சீல் வைத்தார்கள். அதை காக்கும்படி போர்ச்சேவர்கள் இருந்தார்கள். 3ஆம் நாள் ஆண்டவராக இயேசு உயிரோடு எடுக்கும்போது அந்த எழும்போது சேவர்கள் செத்தவர்களைப் போல விழுந்து கிடந்தார்கள். அவருடைய மகிமைக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது. அவருடைய உயிர்த்தெழுதலை யாரும் தடுக்க முடியாது. 40 நாட்கள் இந்த உலகத்தில் அவர் உயிரோடு இருக்கிறவராக அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாக ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நினைவு கூறுறதில்லை, தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு தான் இயேசு உயிர்த்தெழுந்தது போல நிறைய பேர் பாவனை செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் 2026 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. எனவே இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஏதோ ஒரு பண்டிகை வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே இருந்ததான கான்ஸ்டான் மன்னன் மூலமாக மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நாளை அவன் நியமித்தானே தவிர இந்த நாளிலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று கணிக்கவும் யாராலையும் முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் மார்ச்லேயும் வருது, ஏப்ரல்லையும் வருது. மார்ச் 23ஆம் தேதிக்கு பிறகு வர்ற பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு தான் ஈஸ்டர் சண்டே. அது எப்படி ஏப்ரலில் வருகிறது, மார்ச்லேயும் வரும். பௌர்ணமியை வைத்து கணக்கெடுக்கிறார்கள். இது நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் அல்ல. அது ஈஸ்டர் என்கிறதான தேவதனியனுடைய பண்டிகை நாள். அது புறஜாதியார் வழிபட்டு கொண்டிருந்தது. கிறிஸ்தவர்களுக்கும் பண்டிகை வேண்டுமேனே என்று சொல்லி அந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே தான் உயிர்த்தெழுந்தார் என்று கிடையாது. பிரியமான சோதரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த
2 பேர் அவர்கள் அருகே நின்று, ஓ, வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷனே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக எப்படி வானங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே அண்ணாந்து பார்த்து 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 இயேசுடைய உயிர்த்தெழுதலை பார்த்து பார்த்து இயேசுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறதான மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது பிரயோஜனமே இல்லை. இயேசுவானவர் எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படி மறுபடி வருவார். அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்படி வருகையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்குமே தவிர வானத்தை அண்ணாந்து பார்த்து ஐயோ எழுந்தள்ளி போனார் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அவர் வரப்போகிறார். எப்படி போனாரோ அப்படி வருவார். அவருடைய அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. பிரியமானது, அவர் ஒலிவ மலையிலிருந்து எழுத்தெழுந்து போனார். ஒலிவ மலையில் தான் திரும்ப வருவாராம். இப்பொழுது அந்த ஒலிவ மலை 2ஆக பிளந்து வீரல் விட்டிருக்கிறது ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள். ஆண்டவருடைய கால்கள் அந்த ஒலிவ மேலே படும். அந்த நாள் சீக்கிரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் ஆராய்ச்சியாளர்களுடைய ரிசல்ட் கூட. கவனமாக இருக்க வேண்டும். சோதரம், அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுவதற்காக அல்ல, நாம் அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லித் தருகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களா ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றாய் கவனிக்க வேண்டும் அன்பு தெய்வ பிள்ளைகளே. சரியான ஒரு தெளிவுள்ளவராய் நீங்கள் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தார், சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார். அந்த மரணத்தின் சாயலிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோமா? அப்படின்னா அந்த மரணத்தினுடைய சாயல், அந்த மரணத்தினுடைய அந்த சாயலிலே, அந்த பார்வையிலே, அந்த தோற்றத்திலே நாமும் இணைக்கப்பட்டிருக்கிறோமா? என்னைக்கு நீங்க செத்தீங்க? என்னைக்கு இணைக்கப்பட்டீங்க? இப்போ சொல்லுகிறார், அந்த இணைக்கப்பட்டோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போமா? ஆமென். அவருடைய உயிர்த்தெழுதலுடைய சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமா? ஒரு இணைப்பு இருக்கிறது. அவருடைய மரணத்தின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின். எப்பொழுதாம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள் ஆக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானம் என்பது ஏதோ ஒன்றல்ல, ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல. இன்றைக்கி ஞானஸ்நானம் எடுத்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க, ஞானஸ்நானம் எடுத்தால் தான் சபையில் மெம்பராக வச்சுருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்தால் தான் அடக்கம் பண்ணுவாங்க செத்தா. அந்த கதையெல்லாம் இல்லை. கிறிஸ்துவுடனே கூட நாம் அந்த ஞானஸ்நானத்திலே அவருடைய மரணத்துக்குள்ளான அந்த ஞானஸ்நானம் என்று சொல்லும். அவரோடு கூட பாவத்துக்கு நாம் மரித்து, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவத்துக்கு நான் சாகிறேன் என்று சொல்லி மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறதுக்கு ஒப்பாதான் ஞானஸ்நானம். தண்ணீரில் இருந்து வெளியே வரும்பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் சாயல்ல நீங்கள் வெளியே வரீங்க. இது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது பிரியமானே. இது ஒரு பெரிய பாக்கியம். இது எப்படிங்க? எப்படி பெரிய பாக்கியம்? உலகத்தான்
தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு வயிறு சோறு போடாம அவங்க செத்த பிறகு சுடுகாட்டில் கொண்டு போய் பாலை ஊற்றி இவன் மொட்டை அடித்து மீசை எடுத்து இவன் ஒரு துண்டை கட்டிட்டு அவனுக்கு பின்னால் மணி அடிச்சுட்டு போகிறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதான், என் அப்பன் எங்கே போயிடுவாராம், சொர்க்கத்துக்கு இவர் அனுப்புகிறாராம். அவன் அப்பனை இவன் மொட்டை அடித்து மீசை வலிச்சிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறானா. இவன் உன்னால் அனுப்ப முடியுமா? ஒரு வாய் கஞ்சியே உன்னால் ஊற்ற முடியல, நீ மொட்டை அடித்து அது முடியுமா? அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் ஏன் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை? எங்கள் ஞானஸ்நானம் என்பது அவரோடு கூட மரிக்கிறது, ஞானஸ்நானத்தின் வெளியே வருகிறது என்பதெல்லாம் அவரோடு கூட உயிர்த்தலின் சாயலில் வருகிறோம். அதை சொன்னால் அதை நம்ப மாட்டேன், இதை நம்பணுமா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். கொரிந்து சபையில் அதனாலே செத்தவனுக்காக ஞானஸ்நானம் எடுத்துட்டு இருந்தானுங்களாம். கொரிந்து சபையில் எப்படி இருந்தாங்களாம்? ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகம் போக முடியும். எங்கள் அம்மா ஞானஸ்நானம் எடுக்காமல் செத்துட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக நான் இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எப்படி நடக்கும்? அங்கே ஒரு வாக்குவாதம் வந்தது பிரியமானே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 29ஆம் வசனம் வாசிங்க. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? அங்க ஒரு வாக்குவாதம் வந்து, மரித்தவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோகம் போக முடியும். அப்போ மரித்தவர்களுக்கு இனிமேல் உயிரோடு வந்து எடுக்க முடியாது, மரித்தவர்களுக்கு பதிலாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மரித்தவனுக்காக மொட்டை அடிக்கிறது, மரித்தவனுக்காக மீசை எடுக்கிறது போல அவங்க மரித்தவனுக்காக என்ன பண்ணாங்களாம்? ஆமாம், எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மரித்தவனுக்கு சாப்பாடு போடல, அதனால நான் காக்கா குருவிக்கு என்ன பண்ண போகிறேன்? சாப்பாடு வைக்கிறாங்களாம். மரித்தவனுக்கு சாப்பாடு வைக்கல, அதுக்காக என்ன பண்ண போகிறேன்? காக்கா குருவிக்கு வச்சேன்னா நீ உருப்படுவியா? போயிட முடியுமா? இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் நம்மை பரலோகம் கொண்டு போக முடியாது. நீ தான் ஞானஸ்நானம் எடுக்கணும், நீ தான் மனம் திரும்பணும். அவனவனுக்கு ஆண்டவர் நியமித்தது, இன்னொருத்தருக்காக ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 12ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் எப்படி சிலர் சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுகிறோம் அல்லவா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் உயிர்த்தெழவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்திலே இருந்திருப்பீர்கள். எனவே சொல்கிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவோம் என்று சொல்கிறார். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுவது அப்படின்னு என்ன? கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம், சாவுக்காக சர்ச்சுக்கு போகிறது, மெம்பர்ஷிப்புக்காக சர்ச்சுக்கு போகிறது, இம்மைக்காக மாத்திரம் இல்லை. உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட வேண்டுமானால், நீ உயிர்த்தெழுந்த சாயலில் இருக்க வேண்டுமானால், நீ ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எனவே இனி மரணம் நமக்கு கிடையாது. எந்த மரணம்னா 2ஆம் மரணம். இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு ஒரு மரணம் வரும். அது வேதம் சொல்கிறது நித்திரைக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், உறங்குவதற்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஒரு நாள் உறக்கத்தை விட்டு என்ன பண்ணணும்? எழும்பணும்.
அதுபோல எழும்புவோம். அது நித்திரைக்கு ஒப்பா இருக்கிறது. அது மரணம் அல்ல. மரணம் என்பது இரண்டாம் மரணம். அக்கினியும் கந்தவும் எரிகிறதான கடலிலே மனிதன் நியாயம் தீர்க்கப்பட்டு போகிறானே, அது இரண்டாம் மரணம். ஆமா, 2 முறை செத்தவனுக்கு மரணம் கிடையாது. ஒருக்கா எதில் செத்தலாம்? ஞானஸ்நானத்தில் சாகணும். இன்னொருக்கா இந்த உலகத்தை விட்டு செத்து போகிறது. அதுக்கு மேலே அவனுக்கு மரணம் கிடையாது. ஆனால் ஒரு முறை சாகிறான் அல்லவா? ஞானஸ்நானத்தில் ஒரு முறை அவன் சாக மாட்டான். அவனுக்கு இது ஞானஸ்நானத்தும் தெரியாது, இயேசுவும் தெரியாது. அவன் உலகத்தில் சாகிறானே, அவனுக்கு 2 முறை சாவுண்டான். உலகத்தில் செத்துட்டு அதுக்கப்புறம் உயிரோடு வருவான். வந்துட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு நித்திய காலமாக செத்துருவான். அவனுக்கு உயிர் தெழுதலே கிடையாது. அந்த சாவுலேருந்து அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. அது அந்த எமன் இருக்கிறதான, அந்த பேய் இருக்கிறதான, அந்த 2ஆம் மரணம் ஆகிய அக்கினியும் கந்தமும் ஏறுகிற கடலில் மனுஷன் போய் சாவான். அந்த சாவுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் நமக்கு அந்த சாவே இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 முறை செத்துட்டோம் அல்லவா? ஞானஸ்நானத்தில் ஒருக்கா செத்துட்டோம், உலகத்தை விட்டு போகிறது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது விளையாட்டல்ல. கிறிஸ்தவம் என்பது சடங்காச்சாரம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வழிகாட்டியாக வந்து அவர் எல்லாவற்றையும் நடப்பித்து விட்டு காட்டி விட்டு போனார். நமக்கும் அதுதான் என்று சொல்லி கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அவருக்கு ஒரு ஞானஸ்நானம்? கடவுளுக்கு எதுக்கு ஞானஸ்நானம்? நம்மை போல அவர் மாதிரியை பின் வைத்து போனார். அவர் மாதிரியை வைத்து போனார். அந்த மாதிரியை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். அவர் மரித்தார் சிலுவையிலே, நாம் மரிக்க வேண்டும். நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். அதான் ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட மரித்து அவரோடு எழ வேண்டும். அவர் மாதிரியை வைத்து போனார். பிரியமானே, இயேசு கிறிஸ்துவை அவருக்கு பார்த்தீங்கன்னா எழுத்தின்படியாக கடவுளுக்கு சாவு கிடையாது. நமக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரியை வைத்து போயிருக்கிறார். மரணம் என்பது எப்படி இருக்கும்? பாடு என்பது என்ன? உபத்திரவம் என்பது என்ன? அதிலிருந்து எப்படி வெளியே வர முடியும்? மனிதன் சாவில்லாமல் எப்படி வாழ முடியும் என்று சொல்லிதான் மாதிரியை வைத்து போயிருக்கிறார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுகிற நாம், நமக்கு 2ஆம் மரணம் என்கிறதான மரணம் கிடையாது. அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும். 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். யாருக்கு அக்கினி கடல்? ஜீவ புத்தகத்திலே பேர் இல்லாதவர்களுக்கு. அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒரு மரணத்திலே, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் சாயலில் யார் இணைக்கப்படவில்லையோ, அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் யார் பங்கடையவில்லையோ அவர்களுக்கு தான் 2ஆம் மரணம். ஞானஸ்நானம் பெற்று அவரோடு பரிசுத்தமாக வாழ்கிற பிள்ளைகளுக்கு அந்த 2ஆம் மரணம் கிடையாது. அது அக்கினியும் கந்தவும் இருந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினி கடல். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அல்லேலூயா சொல்லலாமா? அதனால தான் அங்கே 1 கொரிந்தியர் அந்த 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 55ஆம் வசனம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கத்தி, நீ ஷார்ப்பா இருக்கிறியே, மரணமே மரணமே, ஐயோ மரணத்தை கண்டு பயப்படுறார்கள், உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அழிவில்லாதவர்களாக எழுந்தார்களோ நாமும் அப்படி அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்போமாம். 53ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 52 இந்த எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவில்லாதவர்களான்னா நீங்கள் செத்த பிறகு அந்த பாடியை கொண்டு அடக்கம் பண்ணுங்க, அந்த பாடியை அழிந்து போகும், அதெல்லாம் அழிவுள்ளது. அழிவு உள்ளதாக இந்த பாடியை அழிவுள்ளதாக கொண்டு போய் அடக்கம் பண்ணுவார்கள். அழிவு இல்லாத ஒரு புதிய மேனியோடு எழும்புவார்கள். அதுதான் அழிவில்லாதவர்களாக எழும்புவார்கள். அந்த சரீரத்துக்கு அழிவே இருக்காது, திரும்ப எழும்புற. ஆமென். 54 சொல்கிறது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். நாம் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர்கள், ஏனால் இயேசு விழுங்கினார். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே இனி நமக்கு மரணம் இல்லை. அந்த நமக்கு வரவேண்டியிருந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அவர் மாதிரியை வைத்து போனார். அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் இல்லை. கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் நம்மை. பிலிப்பியர் 3:10 வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள் ஆகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோர்கள் உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். என்னையா கிறிஸ்தவங்க பைபிளை தூக்கிட்டு போகிறீங்க, சினிமாவுக்கு வரமாட்டேங்கிறீங்க, சிற்றின்பத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க, குடிக்க மாட்டேங்கிறீங்க, வெறிக்க மாட்டேங்கிறீங்க, என்னங்க? ஏனென்றால் நாம் எப்படி ஆகிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல நான் போவதற்கு தகுதியாகும்படி இந்த உலகத்தில் அவருக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாக நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார். பரவாயில்ல, அந்த சிற்றின்மை எனக்கு வேண்டாம், அதை நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஏனென்றால் இனி வரும் பலன் இருக்கிறதல்லவா, அதற்கு ஒப்பாக இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 12ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஒன்றை நான் செய்வேன், நான் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். நான் அடைந்து விட்டேன் என்று நான் சொல்லவில்லை, முற்றும் தேறினவன் ஆனேன் என்று நான் எண்ணவில்லை. எதற்காக பிடிக்கப்பட்டேன்? நான் பரலோகம் போவதற்காக பிடிக்கப்பட்டேன். நான் பரலோகம் போவதற்காக நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டேன். எனவே அதை நினைத்து கொண்டு நான் ஆசையாய் தொடர்வேன். இந்த உலகத்திலே பாடுகள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். நமக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. கிறிஸ்தவனாய் இருப்பது நிமித்தம் ஒரு மனிதன் பாடுபட்டால் அதை பாக்கியவானாய் எண்ண வேண்டுமா? அல்லேலூயா சொல்லலாமா? அதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மோசே சொல்லுவார். எபிரேயர் 11 மோசே என்ன சொல்லுகிறார்? 24ஆம் வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோன் குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பார்களும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிகம் பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை, கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே வருகிற நிந்தை. நீ கிறிஸ்தவன் இல்ல, நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவன், நம்ம நிந்திக்கிறாங்க. இவங்க போய் சொல்ல மாட்டாங்க, இவங்க சினிமாவுக்கு போக மாட்டாங்க, இவங்க சாராயம் குடிக்க மாட்டாங்க, இவங்க கஞ்சா அடிக்க மாட்டாங்க. நிந்திக்கிறாங்க நிந்திக்கிறாங்க நிந்திக்கிறாங்க. எங்கள் ஊரில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, யார் தான் குடிக்காமல் இருக்கிறாங்க? அதை சர்வசாதாரணமாக சொல்லிடு, யார் தான் குடிக்கல, எல்லாம் அப்போ குடியார பசங்களாக தான் இருக்கிறானுங்க. சோத்திரம். குடிக்காதவனை பார்த்து நிந்திக்கிறாங்க.
அந்த நிந்தையை எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை விடவும் மேன்மையாக அந்த நிந்தையை எண்ணினானாம். கிறிஸ்துவுக்காக நீங்கள் படுகிற நிந்தை இந்த உலகத்தில் உள்ள எந்த பொக்கிஷத்தை விடவும் மேலானதுன்னு நினச்சிக்கிடுங்க. ஏனென்றால் நாம் பரலோகம் போவோம், அவன் பாதாளத்தில் போய் வேதனைப்படுவான். ஆமென். அவன் பாதாளத்தில் போய் வேதனைப்படுவான், நம்ம பரலோகத்தில் சந்தோஷமாக இருப்போம். ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற 2 பேருடைய ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் சம்பூர்ணமாக வாழ்ந்தான், நல்ல இரத்தாம்பர வஸ்திரம் உடுத்தி ஒரு குறவும் இல்லாமல் சம்பூர்ணமாக வாழ்ந்தானான். அந்த லாசருக்கு உடம்புல வேதனை, அவன் சரீரமெல்லாம் பருக்கள் நிறைந்து அவன் வேதனை நிறைந்தவனாக இருந்தான். உண்மைதான், 2 பேரும் செத்தார்கள். அந்த லாசரு ஆபிரகாம் மடி என்கிறதான பரலோகத்தில் போய் அந்த பரதேசியில் போய் அங்கே தேற்றப்பட்டான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் வேதனைப்படுகிறான், தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறான். தெய்வமே, ஐயோ நெருப்பு எரிகிறது, ஐயோ எனக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் இல்லையே, தண்ணீர் இல்லையே. ஐயா, அந்த லாசரு கொஞ்சம் அனுப்புங்கய்யா, அவன் விரலில் தண்ணியை நினச்சி என் நாக்கில் வச்சா எனக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் அனுப்புங்க. அவர் சொன்னார், விருப்பம் உள்ளவர்கள் கூட இங்கேருந்து அங்கேயும் போக முடியாது, அங்கேருந்து இங்கேயும் வர முடியாது, பெரிய பிளவு இருக்கப்பா. அவன் சொன்னான், எனக்கு ஊரில் 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க இந்த இடத்துக்கு வராதபடி தயவுசெய்து இந்த லாசருவை அனுப்பி அவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. நரகம் அப்படிப்பட்ட வேதனை, தயவுசெய்து அவங்க இங்கே வரக்கூடாது அப்படின்னு. நல்ல எண்ணம் உள்ளவன்லாம் அந்த ஐஸ்வர்யவான். நான் பட்ட வேதனை என் சகோதரர்கள் படக்கூடாது. அதுதான் சொன்னாங்க. இல்லை இல்லை, அங்கே மோசேயின் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செவி கொடுக்கட்டும். அப்படி செவி கொடுக்காம இருக்கிற செவிட்டு விரியனுங்க செத்தம் உயிரோடு வந்தா கூட என்ன பண்ண மாட்டான், நம்ப மாட்டான். ஆமா, செத்தவன் உயிரோடு வந்தா என்ன ஆகுறது? ஒரு கதையை உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஊர்ல அங்கெல்லாம் வண்டிங்கெல்லாம் இந்த நம்ம இங்கே ஊரில் ஒருத்தன் செத்தானா உடனே ஃபோன் பண்ணால் ஃபீஸர் பாக்ஸை கொண்டு வந்து வச்சுக்கிறான், பெட்டியை கொண்டு வரான், காரில் கொண்டு வரான். அதுவும் இப்போது சொர்க்க யாத்திரையாம். அது என்ன யாத்திரையாம்? சொர்க்க யாத்திரை, சொர்க்க ரதம் எல்லாம் கொண்டு வராங்க. அங்கே ஒன்றும் கிடையாது. அங்கே என்ன பண்ணான்னா, ஒரு வாலிபன் போய் பெட்டியை வாங்கிட்டு தலையில் சுமந்துட்டு வந்தானா. வர நேரத்தில் ரொம்ப தூரம் போகணுமா, ஒரு லாரி வந்து தான் கை காமிச்சானா. அவன் புண்ணியவாளன், சரி நம்ம அந்த ஊருக்கு தானே போகிறோம். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க. ஏறினா லாரியில் பொட்டியை வச்சுட்டு உட்காந்து நின்றுட்டு இருந்தான், சைடில் பிடிச்சிட்டு. கொஞ்சம் தூரம் போனோன்னா மழை வந்து தான். மழை வந்த உடனே என்ன பண்ணான், இந்த குறும்புக்கார பையன், அவன் வாலிப பையன், பெட்டி காலியாக தானே இருக்குது, பெட்டிக்குள்ளால் படுத்துக்கிட்டு மூடியை தூக்கி வச்சுக்கலாம், மழை பெய்துட்டு இருக்குதுன்னு பெட்டிக்கு உள்ளால் போய் படுத்துக்கிட்டான், மூடியும் தூக்கி வச்சுக்கிட்டான். இந்த லாரி போயிட்டே இருக்கும்போது மழையில் நனைஞ்சிக்கிட்டு, அந்த ஊரில் பஸ் எல்லாம் அப்படி இப்போ வராது போல், இன்னும் 2 பேர் கை காமிச்சிருக்கிறானுங்க. நிறுத்திட்டான், ஏறிட்டான். அவனுங்க ஏறினான். அவன் ஏறினா பார்க்குறான், ஐயோ பொண வண்டி, பொணம் உள்ளால் பொணம் இருக்குது, இந்த பொண வண்டியில் நம்ம போய் ஏறிக்கிட்டோமேன்னு என்னடா பண்ணலாம் அப்படின்னு அப்படியே ஓரமாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறானா. கொஞ்சம் தூரம் போனோன்னே வேற 2 பேர், அவனை அதே மாதிரி அந்த ஊருக்கு போகிறவன் கை காமிச்சான், ஏறு. அவனை அந்த பக்கம் ஏறி அவனை ஏறினா அவன் நினச்சிருக்கிறான், ஏதோ பணத்தை இவனுங்க 2 பேரும் கொண்டு போகிறானுங்க பாரு அப்படின்னு. அவன் அந்த ஓரமாக பிடிச்சிருந்தான். எப்போ எங்கேயாவது கொண்டு இறங்கி ஓடிடலான்னு அப்படியே போயிட்டே இருக்கான். மழையும் தூரிகிட்டே இருக்குதா. இது மழை தூரல் நின்று போச்சு. இப்போ பெட்டியில் சர மழை துளி விழுந்துட்டே கிடக்கல, உள்ளால இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தான்ல. இப்போ மழை நின்று போச்சு. மெதுவாக பெட்டியை திறந்தான் பாரு.
மெதுவாக பெட்டியை திறந்தான். இந்த 4 பேரும் பயந்து லாரியிலேருந்து ஓடுற லாரியிலேருந்து கீழே குதிச்சு 4 பேரும் செத்துட்டு இருக்கிறானுங்க. உயிரோடு இருக்கிறவனே ஒருத்தன் உயிரோடு இருக்கிறவனே எழும்புனதுக்கு 4 பேர் செத்தான். லாசரு செத்தவன் உயிரோடு வந்தா எத்தனை பேர் சாவானுங்க அதை பார்த்துக்கிட்டு. பேய் தான் வந்துச்சுன்னு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏப்பா அங்கே இருக்கிறவங்க மோசைக்கும் தீர்க்கதரிசிக்கும் அவங்க சத்தம் கொடுத்தா செவி சாய்ச்சா போதும், அப்படி இல்லைன்னா செத்தவன் வந்தால் கூட இந்த முரட்டு பசங்க நம்ப மாட்டானுங்க அப்படின்னு. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு மரித்து உயிரோடு எழுந்து போய்விட்டார். நாமும் அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எந்த நிந்தை அவமானம் வந்தாலும் நாம் கிறிஸ்துவை விடாமல் பின்பற்றி போவோம். நம்புகிறவங்க வரட்டும், நம்பாதவங்களுக்கு பாடு நமக்கு தெரியாது, அது ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். எனவே எந்த சூழ்நிலையில் நாம் துன்பமோ இக்கட்டோ வேதனைகளோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் பவுல் சொல்கிறார். நாசமோசமோ பட்டயமோ பஞ்சமோ நிர்வாணமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். பவுலுக்கு தெரிந்தது. எனவே நமக்கும் எந்த விதமான காரியம் வேணுமா வரட்டும், கிறிஸ்துவின் அன்பு. ஏனென்றால் நாம் உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இனி மரணம் இல்லை, நமக்கு இனி மரணம் இல்லை. அவரோடு கூட நித்திய காலமாக ஆளுகை செய்வோம். இந்த ஜீவனுக்கு இனி மரணமே இல்லைங்க. இந்த சரீரத்துக்கு மரணம் வரும். இந்த சரீரம் வயசாகும், சரீரத்தில் சுருக்கு விழும், இந்த சரீரத்தில் கலர் எல்லாம் மாறும், சரீரத்தில் கண் தெரியாமல் கூட போகும். ஆனால் இந்த உள்ளுக்குள்ளாக இருக்கிற ஜீவனுக்கு மரணமே கிடையாது, மரணமே கிடையாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஏனென்றால் நாம் ஒரு முறை கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து விட்டோம். இனி அந்த உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட்டபடினாலே நமக்கு இனி மரணம் கிடையாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். மரித்த கிறிஸ்து, உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. வாசிங்க, வாசித்து முடிச்சிடலாம். 6ஆம் அதிகாரம் ரோமர் 6:9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியே 11ஆம் வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவராகிய தெய்வமே எமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாரம்பரியமாக அனுசரித்து வரக்கூடாது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாங்கள் ஏதோ பாரம்பரியமாக எங்களுடைய பண்டிகை நாட்கள் என்று நாங்கள் அனுசரியாதபடி அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். எதற்காக வந்தீர், எதற்காக பாடுபட்டீர், எதற்காக மரித்தீர், எதற்காக அடிக்கப்பட்டீர், எதற்காக உயிரோடு வந்தீர், எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாங்கள் அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து ஞானஸ்நானத்தில் உயிரோடு வந்த நாங்கள் இனி எங்களுக்கு மரணம் இல்லை. அப்படி உயிர்த்தெழுதலே சாயல்ல நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கோம். இந்த பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கருத்திலே ஒப்புக்கிறோம். இந்த அன்பில் வராத எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, விசேஷமாக எங்கள் சொந்த பந்தங்க இருக்கிறாங்க, அவங்கள எல்லாரையும் கொண்டு வரோம். அப்போ இந்த அன்பிலே கொண்டு வரோம். அவர்கள் ஞானஸ்நானம் பெறட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, அதற்காக தானே நீங்கள் இன்னும் அழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோங்க. தாவி இப்படி பொறுப்புள்ள கருத்திலே ஒப்புடுகிறோம். இயேசுவின் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.